மதிப்பார்ந்த மாணவர்களுக்கு நேர வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, தரம் 3, 4, 5 மாணவர்களுக்கான சமச்சீர் அச்சுக்கள். சமச்சீர் அச்சுக்கள் என்றால் என்ன, அது எப்படியான தள வடிவங்களில் பார்க்கிறது, அதே மாதிரி தள வடிவங்களில் எப்படி சமச்சீர் அச்சுக்கள் வரைய வேண்டும், தள வடிவங்களில் எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் உருவாக்கலாம், வரையலாம் என்றது இன்றைய பாடத்திட்டத்தில் பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த சமச்சீர் அச்சுக்களில் எப்படியான வினாக்கள் வருகின்றது பாருங்கள். அருகில், அதாவது இதில் முக்கோணம் ஒன்று, சமபக்க முக்கோணம் ஒன்று வந்திருக்கின்றது. அருகில் உள்ள உருவில் வரையக்கூடிய சமச்சீர் அச்சுக்களின் எண்ணிக்கை யாது? அருகில் உள்ள உருவில் வரையக்கூடிய சமச்சீர் அச்சுக்களின் எண்ணிக்கை யாது? முதலாவது விடை 4, இரண்டாவது விடை 3, மூன்றாவது விடை 2. அடுத்த வினா பாருங்க. சதுரம் ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. இவ்வுருவில் உள்ள சமச்சீர் அச்சுக்களின் எண்ணிக்கை யாது? இது சமபக்க முக்கோணி, இது சதுரம். நீங்கள் தரம் 2 படிச்சிருப்பீங்களா? இல்லை தரம் 1 அடிப்படை விஷயங்கள் அறிந்து தரம் 2 தள வடிவங்களை நாங்கள் படித்திருப்போம். அப்போ சதுரத்தில் சமச்சீர் அச்சுக்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்கு. அடுத்த வினா, பின்வரும் உருக்களில் 2 சமச்சீர் அச்சுக்களை கொண்ட உரு எது? பின்வரும் உருக்களில் 2 சமச்சீர் அச்சுக்களை கொண்ட உரு எது? இப்படி பல்வேறுபட்ட வடிவங்களில் வினாக்கள் வரலாம். சரி, எவ்வளோ? சரி பாருங்க, திருப்பி உங்களுக்கு சொல்லித்தரேன். சமச்சீர் என்றால் என்னென்று பார்த்தால் 2 சரியா ஒரு உருவத்தின் பாதி வடிவங்களை, அதாவது ஒரு உருவத்தின் ஓரங்கள், விளிம்புகள் என்று சொல்கிறது, ஓரங்களை மடித்து பார்க்கின்ற போது ஒன்றோடு ஒன்று சமனாக இருக்க வேண்டும். பாருங்க, உங்களுக்கு ஒரு செவ்வகம் என்று தள வடிவம் தருகின்ற செவ்வகம். இப்போ செவ்வகத்தில் நாங்கள் இப்போ பாருங்க 2 சமனாக நான் மடிக்கின்றேன். இதை பாருங்க பிள்ளைகள், 2 விளிம்புகளும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. 2 விளிம்புகளும் ஒரே வடிவில் இருக்குது. இப்போ நாங்கள் அதை மடிக்கின்ற போது அல்லது பார்க்கின்ற போது சரிசமனாக அது காணப்படுகின்றது. அப்போ இதில் செவ்வகத்தில் நாங்கள் முதலாவதாக சமனான வடிவம் பார்த்துருக்கின்றோம். சரியா? அதை நாங்கள் அதில் எவ்வாறு சமச்சீர் அச்சு காணலாம்? அப்போ இது முதலாவது சமச்சீர் அச்சு. நீங்கள் இதில் தள வடிவங்களை நாங்கள் சமச்சீர் அச்சுகள் கீறுன்ற போது வெளியாடையெல்லாம் போகும். இதில் போகுதுன்று பாருங்க. தள வடிவத்தை கையில் எடுத்தால் சமச்சீர் அச்சு வெளியாட போகுமோ? இல்லை. ஒரு காலம் நாங்கள் சமச்சீர் அச்சு கீறுன்ற போது இந்த வடிவத்துக்கு வெளியால் கீறக்கூடாது. இப்போ சேருதில் அந்த கணக்கில் செய்து காட்டுக்கு உங்களை விளங்கும். ஒரு காலம் சமச்சீர் அச்சு கீரைக்கு வெளியால் போகக்கூடாது. சரியா? சரி, இப்போ அடுத்த வடிவத்தை பாருங்கள். பொண்டு கீறியாச்சு. அடுத்தது சம வடிவம் இப்படி வரப்படுவாங்க அச்சு. இப்படி இருக்கலாம், இப்படி மடிக்கிறேன் பாருங்கள். உள்ள சமனாக இருக்குது. இது அடுத்த வடிவம். செவ்வகத்தினுடைய அடுத்த சமச்சீர் அச்சு எவ்வாறு வரைந்திருக்கு, எவ்வாறு உருவாக்கலாம்? இதில் நாங்கள் பார்க்கின்ற போது பாருங்கள், அடிவட்டம் வச்சு சரியாக கீற கொண்டுமே பாருங்கள். இதில் சரி சமனாக சமச்சீர் அச்சு வருகின்றது. சரியா? சரி பிள்ளைகள் பாருங்கள், செவ்வகத்தில் நான் இப்படி மடித்து காட்டின போன்று சமச்சீர் அச்சுக்களை எத்தனை வரையலாம், எத்தனை உருவாக்கலாம்ன்றதை பாருங்கள். இப்படி ஒன்று ஒரு சமச்சீர் அச்சு, அடுத்தது இப்படி மடித்து பார்க்கின்ற போது அடுத்த சமச்சீர் அச்சு. இப்போ இதில் பார்க்கணும், இப்படியெல்லாம் மடித்து பார்க்கல. இப்படி மடித்து பார்த்தா செவ்வகத்துக்கு வராது, சதுரத்துக்கு தான் இப்படி வரும். இதில் 1, 2 மறக்கக்கூடாது. செவ்வகத்தின் சமச்சீர் அச்சுகள் 1, 2. சரியா?
இதில் 2 சமச்சீர் அச்சுகள் இதில் வந்திருக்கு செவ்வகத்தில். எத்தனை சமச்சீர் அச்சுகளாம்? 2 சமச்சீர் அச்சு. இதில் பாருங்க, இதில் பின்னா வந்திருக்கு பாருங்க, பின்வரும் முறுக்களில் 2 சமச்சீர் அச்சுக்களை கொண்ட ஒரு எது? செவ்வகம். செவ்வகம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கு எப்படி நாங்கள் சமச்சீர் அச்சுகள் வரைவோம் பாருங்க. 1 இப்போ நாங்கள் செய்து காட்டினது. சரி, 2 சமச்சீர் அச்சுகள். அப்போ இது விட செவ்வகம், இது விட பிள்ளைகள் செவ்வகம். அப்போ இதில் 2 சமச்சீர் அச்சுகள் கொண்ட உருவதுன்னு பார்த்தா செவ்வகம். அதை மறக்கக்கூடாது பாருங்க. செவ்வகத்தில் மட்டும்தான் 2 சமச்சீர் அச்சுகளை நாங்கள் காணலாம். சரியா? சரி, அடுத்த தள வடிவத்தை பார்ப்போம். சரி பிள்ளைகள், இந்த வடிவத்தை பாருங்க. சமபக்க முக்கோணி. எல்லா பக்கத்தில் பார்த்தாலும் சமனாக இருக்கும். சமபக்க முக்கோணி. இதில் எப்படி எத்தனை சமச்சீர் அச்சுகள் இருக்குன்றது பார்ப்போம். பாருங்க, முதலாவது இப்படி மடிக்கணும். பார்த்தீங்களா? இது ஒன்று, இது ஒரு வடிவம். சரியா? இதில் கீறி காட்டுன்னு பாருங்க. பார்த்தீங்களா? இது ஒன்று சமச்சீர் அச்சுகளில் சமபக்க முக்கோணியில் இது ஒரு சமச்சீர் அச்சு. பாருங்கள், அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது பிள்ளைகள் இப்படி மடிக்கணும். அடுத்த மடித்து போட்டு கீரைக்கு உங்களுக்கு விளங்க பாருங்க. இது சமச்சீர் அச்சுகளை நம்ம மடித்து காட்டினேன். இப்படி மடிக்க ஒன்று வந்துருக்கு, இப்படி மடித்து பார்க்க ஒன்று. அடுத்தது பிள்ளைகள் இப்படி மடிக்கலாம் சமபக்க முக்கோணியில். பார்த்தீங்களா? 3 பக்கம் பிள்ளைகள் மடிக்கலாம். பாருங்கள், அதுக்கும் கீறிட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா பிள்ளைகள்? 3 சமச்சீர் அச்சுகள் சமபக்க முக்கோணியில் நாங்கள் வரைந்து காட்டலாம். சமச்சீர் அச்சுக்களை உருவாக்கி காட்டலாம். ஒரு சமபக்க முக்கோணத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சுகள் என்று பார்த்து நாங்கள் 1, அடுத்தது 1, 2, 3. சரியா? பார்த்து நாங்கள் வழியாக பாருங்க பிள்ளைகள். சமபக்க முக்கோணில் எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் உருவாக்கலாம்? 3. சரியா? இதில் வந்திருக்கிற வினாவை பாருங்கள். எண்ணிக்கை அருகில் உள்ள உருவில் வரையக்கூடிய சமச்சீர் அச்சுக்கள் எண்ணிக்கை யார்? நம்ம செய்து காட்டினா 1, 2, 3. பார்த்தீங்களா? அருகில் உள்ள உருவில் வரையக்கூடிய சமச்சீர் அச்சுக்கள் எண்ணிக்கையாக 3. அதை எப்படி வரைந்தோம்? ஒரு சமபக்க முக்கோணியில் இப்படி மடித்து பார்க்கின்ற போது 3 வடிவம், 3 சமச்சீர் அச்சுகள் வரையலாம். நான் வரைந்த தள வடிவங்களில் பாருங்கள், கோடுகள் வழியால் போகக்கூடாது. கோடுகள் வழியால் போயிருக்கோ? இல்லை. இந்த செவ்வகத்தில் வரைஞ்சி நான் வழியால் போயிருக்கோ? இல்லை. அதை நாங்கள் மிக கவனமாக பார்த்துக்கொள்ளணும். வழியால் போனால் பிள்ளை தான் போடுவாங்க. சரி பிள்ளை, அப்போ நாங்கள் தள வடிவத்தில் செவ்வகத்துக்கு 2 சமச்சீர் அச்சு பார்த்தோம். சமபக்க முக்கோணத்துக்கு 3 பார்த்து நாங்கள் அடுத்தது தள வடிவத்தை பார்ப்போம். சதுரம். 4 பக்கம் சமனாக இருக்கிற சதுரத்தில் எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் வரையலாம்னு பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், 1, ஒரு மடிப்பு. சரி, உங்களுக்கு முன்னாலே கீறன்னு பாருங்க. சரி, 1. சரி, அவ்வளோ சதுரத்தில் எத்தனை சமச்சீர் அச்சு வரையலாம்னு பாருங்க. அடுத்தது இப்படி மடிக்கிறேன். பார்த்தீங்களா? அடிமட்டம் வச்சு கீறணும் பிள்ளைகளை. மறக்க உங்களை விளங்கப்படுத்துறக்காண்டி நான் நேரம் வச்சுக்கிறேன். அடிமட்டம் வச்சு சரி சமனாக பார்த்து கீறணும் சமைச்சிராச்சு. அப்போ இது 2. அடுத்த சமைச்சிராச்சே பாருங்க. நான் சொன்னது கவனத்தில் வச்சுட்டு போகணும்.
அடிமட்டம் வச்சு வரைய வேணும். அதை விட தளவடிவங்களுக்கு மேலாக அந்த விறகோடு போகக்கூடாது. இதில் பாருங்க 3 அடுத்த சதுரத்தில் எத்தனை கடைசியாக எது மடிக்கலாம்னு பாருங்கள். இந்த அடுத்தது இப்படி மடித்து பார்ப்போம். ஓரங்கள் சரியாக இருக்கணும் பிள்ளைகள், அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். கோடுகள் வழியால் போகக்கூடாது. அதே போன்று அடிமட்டம் வச்சு கீற வேண்டும். நான் உங்களுக்கு இதில் நேரடியாக விளங்கப்படுத்துறதால அடிமட்டம் வச்சு கீறாமல் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். பாருங்கள் எத்தனை வந்திருக்காங்க பிள்ளைகளும் கூட பாருங்கள். 1 2 3 4. அப்போ எத்தனை சமைச்சு வச்சு சதுரத்தில் 4. இதில் பாருங்க இவ்வுறவில் உள்ள சமைச்சீர் அச்சுக்கள் எண்ணிக்கையாவது நாங்கள் கோடு வழியால் வாழ்க்குறோம். 1 2 3 4. அப்போ எத்தனையா 4 கூட சரி. சரியா பிள்ளை? இப்போ நாங்கள் பார்த்த பார்வையை திருப்பி பாருங்க. அருகில் உள்ள உருவில் வரையக்கூடிய சமைச்சீர் அச்சுக்களின் எண்ணிக்கையாதுன்ற வினா பார்த்தோம். 3 சமபக்க முக்கோணில் இருக்குன்னு பார்த்துக்கலாம் சமைச்சீர் அச்சுக்கள். எப்படி 1 2 3. அதே மாதிரி சதுரத்தில் எத்தனை சமைச்சீர் அச்சுக்கள் வரையெல்லாம் உண்டுன்றதை வினா பார்த்தோம். 1 2 3 4. அப்போ 4. அதே மாதிரி செவ்வகத்தில் 2 பின்வரும் உருக்களில் 2 சமைச்சீர் அச்சுக்களை கொண்டு உருவியதுன்னு பார்த்தோம். 2. அதில் கீறி பார்த்தா விளங்குங்கள். இது 3 வருது. என்ன பிள்ளைகள்? இது 3. இது நாங்கள் பார்த்துறாங்களே படி அடிமட்டம் வச்சுக்கிறோம் பிள்ளைகளா. இது 4. இது 2. அதை விளங்கி கொள்ளுங்க. சரியா? இப்போ இது சதுரத்தில் நாங்கள் பார்த்துருக்கிற சமைச்சீர் அச்சுக்கள் எத்தனை பிள்ளைகள்? 1 2 3 4. அதே போன்று சமபக்க முக்கோணத்தில் 1 2 3. அதை ஏற்கனவே மடித்து காட்டிக்கிறோம் உங்களுக்கு. அதே போன்று செவ்வகத்தில் பார்க்குறோம் 1 2. சரியா? இப்போ சதுரத்துக்கு மடித்த மாதிரி இப்படி மடித்து பாருங்க, சுத்தியாக வரும். அப்படி வரா செவ்வகத்துக்கு 2 சமைச்சீர் அச்சு. அடுத்த இறுதியாக நாங்கள் பார்க்க போகிறத பாருங்கள் பிள்ளைகள். வட்டம். வட்டத்தில் எத்தனை சமைச்சீர் அச்சுகள் வரையலாம்னு பாருங்க. கொஞ்சம் இப்படி ஒரு மடிப்பை மடிக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி வச்சு கீறி கொண்டு வரும். சொத்தியாக வர முடியும். அடிமட்டம் வச்சுக்கிறோம். 1 பாருங்க. 2. பிள்ளைகள் இப்படி மடிக்க 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 கணக்க வரும் பிள்ளைகள். 3 4. அப்புறம் எப்படி வரையலாம்? 5. இதுக்குள்ள வரையலாம். 6 7 8. கணக்க வரையலாம் பிள்ளை. வட்டத்தில் நாங்கள் எத்தனை சமைச்சீர் அச்சுகள் வரையலாமா? பலது வரையலாம். சரியா? இதுக்கு என்ன விட கூட போகிறோம்? சரியா? சமைச்சீர் அச்சுகளில் இந்த பொடியால் வரக்கூடாதுண்ணா. சமைச்சீர் அச்சுக்களில் இதில் தள வடிவங்களில் சமைச்சீர் அச்சுகள் கூடின வடிவம் என்று பார்த்தா வட்டம். இதில் சமைச்சீர் அச்சுகள் எத்தனை பார்த்துறாங்க? பேரை. சரி, எவ்வளோ இப்போ பாருங்க. நாங்கள் பார்த்த வடிவங்களில் சமபக்க முக்கோணி, சதுரம், செவ்வகம், வட்டம், இது எத்தனை சமைச்சீர் அச்சுக்கள் என்று நாங்கள் பார்த்துருக்குறோம். பிள்ளைகள் பாருங்கள், அந்த ஒழுங்கின்படி நான் தரந்து ஏறு வருஷப்படுத்துறதுக்கும் இந்த அச்சுக்கட்டை எண்ணிக்கை வரும். இப்போ முதலாவதாக மிக குறைந்ததாக காணப்படுகிறது இது செவ்வகத்தில் 2 சமைச்சீர் அச்சு. மூன்றாவதாக பார்க்க போகிறோம் சமபக்க முக்கோணத்தில் 1 2 3. நாலாவதாக பார்க்க போகிறோம் சதுரத்தில் 1 2 3 4. அப்போ நாங்கள் அச்சுக்கள் முட்டை வேணும். அவனாக பார்க்கணும்ல சமைச்சீர் அச்சுக்களை கோடுகளை முட்டணும். கோட்டுக்கு வழியால் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுன்றதை அவதானிக்கணும். அடுத்த வட்டத்தில் பார்க்கின்ற போது மேலே 1
இப்படி வரும் இப்படி வரும். நாங்கள் பிரித்து கொண்டு போனாலே பல அப்போ எத்தனை வரப்போது பல. இவ்வளோ தான் சமைச்சு ரசிகளை நாங்கள் பார்க்க வேண்டிய வடிவங்கள் உண்டு. தள வடிவங்கள், தள வடிவங்களை பார்க்குற சமைச்சு ரச்சு. சரி அப்படி சரி. அப்போ நாங்கள் இந்த சமைச்சு ரச்சுகளை ஒழுங்குபடுத்த வரும். என்ன குறைந்தலேருந்து கூடின வரை ஒழுங்குபடுத்துகின்ற போது அதன் வடிவம் யாது. அப்போ குறைந்தலேருந்து சொன்னால் நாங்கள் அச்சுக்கள் குறைந்தலேருந்து பார்த்து கொண்டு போகணும். சமைச்சீர் அச்சுக்கள் கூடினிலிருந்து ஒழுங்குபடுத்துகின்றோம். பாருங்கள், இப்போ இது கூடி இருக்குது வட்டம், சதுரம், சமபக்கம் முனி, சமபக்கம் கோணி, செவ்வகம். சரி பிள்ளைகள், சரி இந்த காணொலியை சமபக்க அச்சுக்கள் விளங்கியல்னு சொன்னால் திருப்பி ஒரு பார்க்கலாம். நீங்கள் எத்தனை தடவையும் அதை நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கலாம் பிள்ளைகள். பரீட்சைகள் எப்படி எப்படி வினாக்கள் வரும். இனிமேல் நீங்கள் காணொலியை பார்த்த பிற்பாடாவது அச்சுக்கள் சமச்சீர் அச்சுக்களில் நீங்கள் எந்த விதமான பிள்ளைகளும் விடக்கூடாது. சரியா? சரி, இப்படியான வினாக்கள் உங்களுக்கு மேலதிகமான வினாக்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனது தொலைபேசி இலக்கம் தரப்பட்டுள்ளது திரையில். அதை எடுத்து நீங்கள் எந்த சந்தேகங்களும் கேட்கலாம். நுண்ணறிவு தொடர்பானாலும் சரி, தமிழ் பகுதி என்றாலும் சரி, சுற்றாடல் பகுதி என்றாலும் சரி. அண்மை காலமாக எனக்கு நீங்கள் யூடியூப் சேனலை பார்த்து உங்களது வரவேற்புகளும் உங்களது கருத்துக்களும் எனக்கு மிக மிக ஊக்கமளிக்கின்றது. ஏனென்று சொன்னால் பல்வேறுபட்ட மாவட்டங்களில் என்னை எடுத்து சந்தேகங்கள் கேட்கிறீர்கள். அதுக்குரிய விளக்கங்கள் நான் தந்து கொண்டிருக்கின்றேன். மேலும் மாணவர்களது ஆக்கங்களும் எனது யூடியூப் சேனலில் வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். நீங்களும் எமது மாணவர்களை போன்று சுற்றாடல் வினாக்கள் என்றாலும் சரி, தமிழ் வினாக்கள் என்றாலும் சரி, நுண்ணறிவு வினாக்களும் சரி அழகாக செய்து எனக்கு நீங்கள் அனுப்புவீர்களாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரும் என்ற தொலைபேசி இலக்கம் ஒன்று. அது உங்களுக்கு தரமான விதத்தில் உங்களுக்கு நான் அதை காட்சிப்படுத்துவேன். சரியா மாணவர்கள்? அன்பு மாணவ செல்வங்களை, பெற்றோர்களை இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். உங்களது மாணவர்களுக்கான தேடல் தான் இந்த யூடியூப் சேனல். உங்களை மீண்டும் மீண்டும் தேடி உங்களுக்குரிய விடயங்களை நான் தந்து கொண்டிருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.